ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புகழே வாழ்வின் லட்சியம். அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் சாதாரண வழக்கறிஞராக இருந்த காலத்துல சிக்கலான ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. வெறும் புகழ மட்டும் நாடுவதால ஏதாவது பயன் உண்டா என்பதுதான் அந்த கேள்வி. கேள்வி கேட்பது அவருடைய வருங்கால மனைவி மேரி. நீதிமன்றத்துல ஏராளமான வழக்குகளுக்கு ஆஜரானாரு லிங்கன். அவர் வாதித்த வழக்குகள்ல பெரும்பாலானவை வெற்றியடையவே செய்தன. ஆனா சாதாரண வழக்கறிஞர்களுக்கு கிடைப்பதை விட குறைவான வருமானம் தான் அவருக்கு கிடைத்தது. தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை லிங்கனோடு பிணைத்துக் கொள்வதென்று முடிவு செய்துவிட்ட மேரி லிங்கனின் வருமான குறைவை பற்றி ஆராய்ச்சி செய்தார். லிங்கன் ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடுகிறாரு. கட்சிக்காரர் கொடுத்ததை வாங்கிக் கொள்வாரே தவிர இவராக தொகையை கேட்க மாட்டாரு. நீங்க எதற்காக வக்கீல் தொழில் செய்யறீங்க அப்படின்னு கேட்டா மேரி. புகழுக்காக, அந்த புகழினால் கிடைக்கும் மன அமைதிக்காக அப்படின்னு சொன்னாரு லிங்கன் கம்பீரமா. வெறும் புகழ் மட்டும் மனிதனுடைய வயிற்றை நிரப்பி விடுமா அப்படின்னு கேட்டா மேரி. லிங்கன் சிரித்து கொண்டே தன் வயிற்றை அளந்து காட்டி, இந்த ஒரு சான் வயிறு நிரம்புவதை பற்றியா நான் அதிகமாக கவலைப்பட வேணும்? எந்த மிருகமும் பறவையும் கவலைப்படாத ஒரே விஷயம் பற்றி மனிதன் ஏன் மூளையை குழப்பிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அவரு. மற்ற வழக்கறிஞர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, வசதிகளை பெருக்கிக் கொள்றாங்க, நீங்க மட்டும் இதற்கு புறம்பாக நடப்பதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டா மீறி. லாபம் சம்பாதிக்க மூளை தேவையில்லையே, ஒரே கைத்துப்பாக்கியை வைத்துக்கொண்டு மிரட்டினா கூட பணம் குவிந்து விடும். நானும் அப்படி மிரட்ட வேண்டுமா என்று திரும்பி கேட்டதும் மேரியால பதில் ஒண்ணுமே கூறவே முடியவே இல்லை. ஆண்டுகள் பல கழிந்தன. லிங்கன் அமெரிக்க நாட்டின் பிரசித்தி பெற்ற ஜனாதிபதியாக மின்னிக் கொண்டிருந்த காலத்துல அவருடைய மனைவி என்ற ஸ்தானத்துல நின்ற மேரி ஒரு நாள் அவர்கிட்ட இப்படி கூறினா. பணம் சம்பாதித்த வழக்கறிஞர் யாரும் ஜனாதிபதியாக வரல, புகழ் தேடிய என் கணவர் தான் ஜனாதிபதியாக விட்டாரு அப்படின்னு சொன்னா மேரி. செல்வம் அப்படிங்கிறது மோட்டார் அப்படின்னா, புகழ் என்பது அதை இயக்கும் பெட்ரோல். பெட்ரோலை அலட்சியப்படுத்தி மோட்டாரை தள்ளி கொண்டே தன் பிரயாணத்தை தொடங்குபவன் எப்படி புத்தியுள்ளவனாக இருக்க முடியும்? ராக்ஃபெல்லர் சுட்டிக்காட்டுவது போல செய்யும் தொழிலில் பொறுப்பையும் ஒழுங்கையும் வளர்ப்பது புகழ். மன அமைதியையும் ஆறுதலையும் அளிக்கக்கூடியது. போருக்குரிய காயமே புகழின் காயம் அப்படின்னு சொல்கிறது மனோன்மணியம். புகழ்தான் மனித வாழ்க்கையை அமைக்கிறது. புகழ் பெற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவன் மனிதனாக வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு கூறுகிறாரு ஹென்றி ஃபோர்ட். வாழ்க்கையின் அடித்தளமாய் இன்ப வாழ்வின் கருவூலமாய் அமைந்திருக்கும் புகழை பெற்றே ஆக வேண்டும். புகழின் மூலம் பெருமையையும் அடைய முடியும். புகழும் பெருமையும் நமக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய டானிக் மாதிரி தான். இரண்டும் முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக இருக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.